ஹலோ கைஸ். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம லோட் பேலன்சர் அப்ளிகேஷன் லோட் பேலன்சர் ப்ராக்டிக்கலாக பார்ப்போம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு 2 இன்ஸ்டன்ஸ் லான்ச் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இன்ஸ்டன்ஸ் லான்ச் பண்ணும்போது திரும்பி நீங்கள் போய் திரும்பி வந்து அது போய் ஒவ்வொரு இன்ஸ்டன்ஸாக லான்ச் பண்ண தேவையில்ல. சும்மா இங்கே போய் 2ன்னு கொடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இங்கே வந்து நான் ALB அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ நம்ம கீழே போனோன்னா ஆஸ் என்னென்னலாம் ரெக்வயர்டோ அதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம். ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் கீக்கு வந்து யூஸ் இல்லை. ஸோ நம்ம தேவையில்லை நம்மளுக்கு. ஸோ இதில் வந்து செக்யூரிட்டி குரூப்புக்கு என்ன பண்ணுவோன்னா நம்மளே ஒரு செக்யூரிட்டி குரூப்புக்கு க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு இது இருக்குது, ஒரு பிளான் இருக்குது. அது வந்து எப்படின்னா ஸோ ஆமாம், ஸோ நம்மளே ஒரு செக்யூரிட்டி குரூப் க்ரியேட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணணுன்னா திரும்பியும் போய் நெட்வொர்க் அண்ட் செக்யூரிட்டி உள்ளே போய் க்ரியேட் செக்யூரிட்டி குரூப் கொடுத்துட்டு இங்கே போய் என்ன கொடுக்கணுன்னா ஒரு புதுசாக ஒரு செக்யூரிட்டி குரூப்பாக ஸோ நியூ அப்படின்னு நான் ஒரு சும்மா டிஸ்கிரிப்ஷனில் இதுலேயும் நியூன்னு கொடுத்துட்டு ஓகேவா. ஸோ இங்கே போய் SSHம் HTTPயும் கொடுப்போம். ஓகேவா? கொடுத்துட்டு க்ரியேட் செக்யூரிட்டி குரூப். சரி. ஸோ இங்கே எவ்ரிவேர் எனிவேர் அப்படின்னு கொடுத்துட்டு க்ரியேட் செக்யூரிட்டி குரூப் பண்ணிட்டேன்னா ஸோ இப்போ திரும்பி இன்ஸ்டன்ஸ்குள்ளே போங்க. ஸோ இங்கே போய் இப்போ இங்கே ஒரு 2 க்ரியேட் பண்ணிட்டு திரும்பியும் ALB ஸோ இங்கே வந்து கீ நாட் ரெக்வயர்டு. ஸோ இப்போ போய் க்ரியேட் எக்ஸிஸ்டிங்கில் ஆக்சுவலி க்ரியேட் நியூன்னு இங்கே கொடுத்துருக்கலாம். பட் உங்களுக்கு இது வரையும் நம்ம செக்யூரிட்டி குரூப் போய் பண்ணதே இல்லை. ஸோ அதனால் இப்போ உங்களுக்கு காமிக்கிறதுக்காக அப்படி காமிச்சேன். ஓகேங்களா? ஸோ அட்வான்ஸ் டீட்டெயில்ஸ் போங்க. போய் இங்கே வந்து நம்மளோட ஆஸ் யூசுவல் நம்ம எப்பவுமே ஒரு கோட் பேஸ்ட் பண்ணுவோம்ல டு வெரிஃபை. ஸோ அந்த கோடை பேஸ்ட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ Ctrl+C ஓகே. இப்போ லான்ச் இன்ஸ்டன்ஸ் கொடுங்க. ஸோ இப்போ இது பண்ணிங்கன்னா 2 இன்ஸ்டன்ஸ் லான்ச் ஆகிருக்கும். அதே மாதிரி நம்ம ASGலே ஆட்டோ ஸ்கேலிங் குரூப்லேயே குழம்பிட்டோம். ஸோ இதில் வந்து அப்படி குழம்பக்கூடாதுன்னா யூ வில் அசைன். ஸோ டோன் கொடுத்துட்டு டூ 1 எடுத்து 2 ஓகே டன். ஸோ இப்போ 1 எடுத்துகிட்டு போய் ஏதாவது ஒரு இதை எடுத்துகிட்டு போய் வெரிஃபை பண்ணிப்போம் வேலை செய்தான்னு. ஸோ தி சைட் கான் பி ரீச்ட். ஏன்னா மேபி ஸ்டேட்டஸ் செக்கு ஏன்னா ரன்னிங் வந்துருச்சு. உள்ள செக்யூரிட்டி குரூப் மாற்றி கொடுத்துட்டோமா? வந்துடுச்சு பாருங்கள். ஸோ அது மேபி கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அது பிரச்சனை இல்லை. இப்போ போய் நம்ம லோட் பேலன்சரில் போய் இந்த 2 சர்வரை வந்து எப்படி செப்பரேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஓகேவா? ஸோ க்ரியேட் லோட் பேலன்சர் கொடுங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது டெஃபினேஷன் வேணும்னா இந்த இதில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஒரு குறிப்பிட்ட லோட் பேலன்சரோட டெஃபினேஷன் எனக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இதிலே போய் பார்க்கலாம். பெருசாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பாங்க. ஸோ ALB கொடுத்து உள்ளே வரேன் நான். ஸோ இதில் வந்து நான் 3மே சப்நெட்டாக கொடுத்துக்கிறேன். ஏன்னா எனக்கு டிராஃபிக் ஸ்ப்ளிட் ஆகும்போது
ஒரு குறிப்பிட்ட ஏரியாவே வந்து கவர் ஆகிற மாதிரி டிராஃபிக் ஸ்ப்ளிட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதில் டிஃபால்ட்டை தூக்கிட்டு என்ன பண்ணுறேன்னா, ஓகே இப்போ வந்து எனக்கு இன்னொரு பிரச்சனை இருக்குது இதில். ஆக்சுவலி இப்போ இதுக்குன்னு நான் ஒரு தனி செக்யூரிட்டி குரூப் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அது ஏன் நான் உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இப்போ நான் க்ரியேட்டிவ் செக்யூரிட்டி குரூப் போய், ஸோ இங்கே போய் ஏஎல்பி அப்படின்னு சொல்லிட்டு ஏஎல்பி அப்படின்னு சொல்லிட்டு இதில் வெறும் HTTP மட்டும் வச்சுக்கிட்டு மற்ற எதுவுமே வைக்க வேணாம், வெறும் HTTP மட்டும் வைப்போம். ஓகேவா? HTTP ஸோ போய் ஓகேங்களா? ஸோ வச்சுட்டு க்ரியேட் செக்யூரிட்டி குரூப் அப்படின்னு நான் ஒன்று க்ரியேட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ வந்து இப்போ வந்து திரும்பியும் நான் வந்து லோட் பேலன்ஸுக்குள்ளே போகிறேன். ஸோ என்ன ப்ரோ திரும்பி போயிட்டு வரீங்கன்னு நினைக்காதீங்க, அது ஒரு காரணத்தோடு தான். ஓகேவா? ஸோ இப்போ போய் அப்ளிகேஷன் லோட் பேலன்ஸை க்ரியேட் பண்ணுவோம். ஏஎல்பி. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா எல்லா சப்நெட்டையும் கிளிக் பண்ணிடுங்க. ஓகேவா? அப்புறமா இதை ஒரு ரொட்டேட் அடிச்சுட்டு இப்படி பார்த்தீங்கன்னா ஏஎல்பி வந்துடுச்சு. ஸோ ஏஎல்பியை கொடுத்துட்டு இதை வேணாம், டிஃபால்ட்டை தூக்கிடுங்க. ஓகேவா? ஸோ டார்கெட் குரூப் நம்ம எங்கே டார்கெட் குரூப் பார்த்தோம், எனக்கு கரெக்டாக ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஸோ இதில் போய் இதில் பார்த்தோம் டார்கெட் குரூப் பார்த்திங்கன்னா இங்கெல்லாம் ஒரு அப்ளிகேஷனே க்ரியேட் பண்ணலான்னு சொல்லியிருந்தேன் நான். ஸோ அதுக்கான ப்ரூஃப் இதான் அங்கே பாருங்கள். ஸோ இன்ஸ்டன்ஸை வச்சு நீங்கள் க்ரியேட் பண்ணலாம், இத்தனை இன்ஸ்டன்ஸ் வேணால் அதில் ஆட் பண்ணலாம். ஐபி அட்ரஸை வச்சு ஒரு டார்கெட் குரூப் க்ரியேட் பண்ணலாம், லாம்டா ஃபங்க்ஷனை வச்சு க்ரியேட் பண்ணலாம், ஏன் அப்ளிகேஷன் லோட் பேலன்ஸை வச்சு திரும்பி க்ரியேட் பண்ணலாம் டார்கெட் குரூப்பு. ஸோ அதுதான் டார்கெட் குரூப்போட மெயின் வேலையே. ஓகேங்களா? ஸோ டார்கெட் குரூப் வச்சு நீங்கள் எதை வேணால் க்ரியேட் பண்ணலாம். ஓகேங்களா? எவ்வளோ இன்ஸ்டன்ஸ் வேணால் அந்த டார்கெட் குரூப்பில் ஆட் பண்ணலாம். ஸோ நம்ம வந்து இன்ஸ்டன்ஸ் வச்சு தான் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதை வச்சுட்டே போவோம். ஸோ இதில் டிஜின்னு கொடுத்துட்றேன், அதாவது டார்கெட் குரூப் அதே பேரை கொடுக்குறேன். ஸோ HTTP ஒன்று தான் நம்மளோட பேசிக்கு, அதே விபிசி, அதாவது டிஃபால்ட் விபிசி தான். ஸோ இது எதுவுமே தேவையில்லை, நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா இது ரெண்டுத்தையுமே ஆட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ இதில் போய் கீழே இன்க்ளூடாக ஸ்பெண்டிங் பிலோ அப்படின்னு கொடுத்துட்டு க்ரியேட் டார்கெட் குரூப் அப்படின்னு சொல்கிறேன் நான். ஸோ டிஜின்னு ஒரு டார்கெட் குரூப் க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணோம், அப்ளிகேஷன் லோட் பேலன்ஸில் போய் திரும்பி என்ன பண்ணணும்னா இதை ரீலோட் பண்ணோன்னா அது வந்துடும். ஸோ அதை ப்ரெஸ் பண்ணிட்டு கீழே வந்து க்ரியேட் லோட் பேலன்சர் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ வியூ லோட் பேலன்சர் இப்போ பார்த்திங்கன்னா ப்ரொவிஷன் ஆகிட்டுருக்கு. ஸோ இதில் ஒன்றே ஒன்று தான் நீங்கள் பார்க்கணும், இது வந்து ஆக்டிவாக இருந்தால் மட்டும் தான் நீங்கள் உள்ளே போகணும். ஓகேங்களா? அதேமாதிரி டார்கெட் குரூப்லேயும் ஒன்று இருக்குது, என்னென்னா இது ரெண்டுமே ஹெல்த்தியாக இருக்கணும் ஸ்டேட்டஸ்ஸு, அப்போ தான் வந்து அது வேலை செய்யுதுன்னு அர்த்தம். இல்லைனா வி ஹேவ் டு வெயிட். உங்கள் பாருங்கள் இப்போ தான் இனிஷியேட் ஆகிட்டு இருக்குது. ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் நேரம் நம்ம வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் நேரம் கிடையாது, ஒரு 1 minute மேபி, மேக்ஸிமம் 1 to 2 minutes ஆகும், அதுக்குள்ளே அது ரெடி ஆயிரும். ஓகேவா? ஸோ அதேமாரி டொமைன் நேம் சிஸ்டம்ன்ற ஒன்று இருக்கும், இதுதான் இம்பார்ட்டண்ட்டு. நான் இப்போ தியரியில் சொன்ன மாதிரி டொமைன்ஸ் இப்போ நம்ம facebook.comல எப்படி ஒரு ஐபி அட்ரஸ்க்கு ஒரு டொமைன் நேம் சிஸ்டம் இது பண்ணியிருப்போம், அசைன் பண்ணியிருப்போம். அதே மாதிரி இங்கே 2 ஐபி அட்ரஸுக்கு நான் ஒரே ஒரு டொமைன் நேம் சிஸ்டம் தான் அசைன் பண்ணுறேன். அதே மாதிரி 2 ஐபிக்குமே வந்து ஒரே ஒரு கோடு தான் கொடுத்துருக்கேன், ஒரே ஒரு அப்ளிகேஷன் தான் ஆட் பண்ணியிருக்கேன். அது போய் வந்து பெரிய அப்ளிகேஷனாக வந்து அந்த அப்ளிகேஷன் வந்து வேறு சர்வருக்கு ஸ்ப்ளிட் பண்ணி விட்டுரும். ஓகேங்களா? ஸோ இது இப்போதைக்கு நாட் ரிஜிட் தான் வரும், ஏன்னா இங்கே ஸ்டேட் வந்து ஆக்டிவாக இல்லை. நீங்கள் ஒன்றே குழம்பிக்காதீங்கன்னா ப்ரோ நாட் ரிச்சுன்னு வருது, எனக்கு புரியவே இல்லை போ அப்படின்லாம் நினச்சிக்காதீங்க. சிம்பிள் கான்செப்ட் தான், கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிங்கன்னா அதுவே இனிஷியேட் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ அவைலபிலிட்டி ஜோன்ஸு 3ன்னு கொடுத்துருக்கேன், இதுக்கு காரணம் வந்து சப்நெட்டு. ஓகேங்களா? ஸோ இப்போ திரும்பி ரீலோட் பண்ணி பார்ப்போம். ஹெல்த்தின்னு வந்துருச்சு பாருங்கள். ஓகேவா? ஸோ ஹெல்த் ஸ்டேட்டஸ் வந்து ஹெல்த்தின்னு வந்துருச்சு. இப்போ இது வந்துச்சுன்னா ஐ திங்க் இதுவும் ஆக்டிவ் ஆயிரும். இதுவும் ஆக்டிவ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ போய் நீங்கள் ரீலோட் கொடுத்தீங்கன்னா இதோ வந்துருச்சு பாருங்கள். இதேமாரி ஆனால் இது வந்து 172.31.46 இருக்குது IPv4, அது போய் அங்கே இருக்கான்னு பார்த்துப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஏஎல்பி நான் 1 ப்ரெஸ் பண்ணுறேன், பாருங்கள் அதோடு தான் ஃபஸ்ட்டு இந்த ஐபி தான் வரும்.
ஓகேவா. அடுத்து திரும்பியும் நான் வந்து ரீலோட் பண்ணனா எது வரணும்னா இந்த ஐபி வரணும் 31.11.2053. ஏன்னா 2 ரீலோட் பண்ணால் மாற்றி மாற்றி வரணும். இதோ மாற்றி மாற்றி வருது பாருங்கள். ஏன்னா இது கரெக்டாக டிராஃபிக் ஸ்ப்ளிட் பண்ணும் லோட் பேலன்சர், அப்ளிகேஷன் லோட் பேலன்சர். புரியுதா உங்களுக்கு? ஓகே. ஸோ ஐ திங்க் நெக்ஸ்ட்டு ஓகே, நம்ம வந்து இப்போ அடுத்து என்ன பண்ணுவோன்னா ஒரு இதை ஸ்டாப் பண்ணி பார்ப்போம். ஓகேவா. ஸோ ஒரு இதை ஸ்டாப் பண்ணி அது வேலை செய்தான்னு பார்ப்போம். நான் ஃபஸ்ட்டு இப்போ ஸ்டாப் இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு ஒன்று கொடுக்குறேன். ஓகேங்களா. அதாவது டிராஃபிக் ஸ்ப்ளிட் பண்ணுது. இப்போ நான் ஒரு இதை ஸ்டாப் பண்ணுறேன். ஓகேங்களா. ஸ்டாப் பண்ணிட்டு இங்கே போய் எங்கே இது, ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி ஸ்டாப். டார்கெட் குரூப்ஸ் போவோம். இதில் நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது ஹெல்த்தியா இல்லையான்னு. டார்கெட் குரூப்ஸ் போய் இதில் போய் ஹெல்த் செக்ஸ் போங்க. ஸோ ஹெல்த் செக்ஸ் போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சரி ஹெல்த் செக்ஸ்ன்ற டார்கெட்ஸ். ஸோ இப்போ போய் இதை இப்போ இப்படி ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள், டார்கெட்டு ஸ்டாப் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா இங்கே போய் ரீலோட் கொடுங்க. பாருங்கள், ஒரே ஒரு இது தான் வருது. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் நான் என்ன சொல்ல வரேன்னு. ஸோ இப்போ வந்து நீங்கள் இன்ஸ்டன்ஸில் ஒரு இன்ஸ்டன்ஸ் ஸ்டாப் ஆகிடுச்சுன்னா ஒன்று இன்ஸ்டன்ஸ் மட்டும்தான் வருது. ஸோ எல்லா டிராஃபிக்கும் அந்த இன்ஸ்டன்ஸ்க்கு இந்த இன்ஸ்டன்ஸ்க்கு தான் போகும். ஏன்னா இன்னொரு இது ஸ்டாப் ஆகிருக்கு. புரியுதா? ஸோ இப்போ இது திரும்பி நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா திரும்பி அது வந்து டிராஃபிக் ஸ்ப்ளிட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேவா. ஸோ இப்போ நான் திரும்பி இதை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ திரும்பியும் வந்து டார்கெட் குரூப் போய் ஸோ டார்கெட் குரூப்ஸ் மேலே போய் டார்கெட்ஸ் பாருங்கள், திரும்பி இன்ஸ்டியூட் ஹெல்த்தி ஆகிடுச்சு. திரும்பி இப்போ போய் திரும்பி பார்த்த ரீலோட் பண்ணிங்கன்னா மாற ஆரம்பிச்சிடும். இதை பாருங்கள், மாற ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதுதான் அப்ளிகேஷன் லோட் பேலன்சர் பண்ணும். ஸோ இப்படி தான் வந்து ஸ்ப்ளிட் பண்ணும் சர்வர்ஸ்குள்ளே. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இந்த HTTP எப்படி யூஸ் பண்ணுறாங்க, கொரி பேராமீட்டர்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறாங்க, இதெல்லாம் பற்றி கொஞ்சம் பார்ப்போம். ஓகேவா. தேங்க்யூ கைஸ்.